நாம் விசுவாசத்தோடு கடந்து போவோம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். ஆமென். அதுக்கு இங்கிலீஷ் என்னது? forsaken, கைவிடப்படுதல். குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை நமக்காகவே பிதாவானவர் பூமியிலே நம்முடைய பாவங்களுக்காகவே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கும்படி மனிதனாய் பூமியிலே அனுப்பினார். சகலவித அதிகாரத்தை உடையவராய் இருந்தும் இயேசு, வேதம் சொல்லுகிறது, அவர் மௌனமாய் இருந்தார். மயிர் கத்தரிக்கப்படும் ஆட்டுக்குட்டியை போல் தம்மை தாமே அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். ஒரு இடத்துல கூட அவர் என்ன செய்யல, தன் பிதாவிட்ட அப்பா ஐயோ அப்படின்னு கதறல. ஆனாலும் அவர் மனிதனாய் இருந்தபடினாலே, அந்த பாடுகள் வழியாக அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தபடினாலே கைவிடப்பட்டவராய் அங்கே காணப்பட்டார். அந்த கைவிடப்படுதல், forsaken என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை உற்று நோக்கும்போது அவர் தன்னை மனிதனாக வெளிப்படுத்துகிற காரியத்தை நான் பார்க்கணும். எனக்காக சொல்லுவாங்க, கடவுள் மனுஷனா இருந்தா தாங்க தெரியும். என்ன போல அவர் பாடு அனுபவிச்சா தெரியும். உன்னை போல என்னை போல அவர் மனுஷனுக்குரிய சகல பாடுகளையும் அனுபவித்து தாங்க முடியாத வேதனை வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் இந்த 4ஆம் வார்த்தை. அப்பொழுது அவர் எதை வெளிப்படுத்துகிறார்? 100% அவர் கடவுளாக, 100% மனிதனாக அவர் பூமியிலே தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். சித்தத்தை செய்யும் போது தேவனாக, சித்தத்தை செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் போது மனிதனாக, இன்றைக்கு சிலுவையில் அடிக்கப்படும் போது அவர் வேதனை தாங்கக்கூடாதவராக இருந்தார். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, 40 அடிக்கு 1 அடி குறைய 39 அடி தன் சரீரத்திலே அவர் வாங்கினார். அவர் சரீரம் எப்படிப்பட்டதா இருந்ததா? உழவன் உழுகிற நிலத்தை போல இருந்ததா. வாரினாலும் கச்சையினாலும் தாங்க கொள்ள முடியாத அவமானத்தின் வார்த்தைகளினாலும் அவரை அடித்து, எச்சிலினால் அவரை துப்பி, முள்முடியினாலே அவர் சிரசின் மேல் சூட்டி, அவரை அழுத்தி, அவர் சரீரத்தின் அவயங்களை கிழித்து, அவர் ஆடைகளை உரிந்து அதன் மேலே சீட்டு போட்டு அதை பங்கிட்டு அவர்கள் எடுத்துக்கொள்ளும் போது அவர் நிர்வாண கோலமாய் சிலுவையிலே தொங்கும் போது தாங்க முடியாத வேதனை உடையவராய் அந்த இடத்தில் அவர் மனிதனாய் இருந்தபடினாலே அந்த வார்த்தையை வெளிப்படுத்தக்கூடிய 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அல்லேலூயா. தன் ஜீவன் பிரிகிற ஒரு நேரம் வந்து விட்டது. தனக்கு தெரியும், அவருக்கு தெரியும், நான் இப்பொழுது மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நேரம் வந்து விட்டது. ஆகிலும் அவர் மனிதனாய் இருந்து இந்த பூமியிலே மரணத்தை ஏற்றுக்கொள்ளப்படினாலே அவர் அந்த வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். வாசிப்போம். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. ஏலி ஏலி லாமா சபக்தனி. அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. எவ்வளவுதான் அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருந்தாலும் அவர் பிள்ளை தானங்க. அந்த பிள்ளையோட வலிய அவர் வெளிப்படுத்தி தான். எங்க அப்பா தான் சொன்னாரு இதை செய்ய சொல்லி, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு வந்திருக்கேன். ஆனால் இந்த சரீரத்தில் இந்த வேதனை என்னால் தாங்க முடியல, இந்த அவமானத்தை என்னால் தாங்க முடியல. நான் மற்றவர்களை மன்னிப்பதற்காக வந்திருக்கிறேன், மற்றவர்களை ஆசீர்வதிப்பாக வந்திருக்கிறேன், மற்றவர்களுக்கு மீட்புக்காக வந்திருக்கிறேன். ஆனால் என் தகப்பனே, என்னை நீங்க நேசிச்சிருக்கலாமே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்ற திரியேக தேவனுடைய அதிகாரமுள்ள நாமத்தை உடையவராய் இருந்தும் அவர் ஒரு மனிதனை போல அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல அவர் படுகிற வேதனைக்கு ஈடு இணையே இல்லைங்க. நம்ம வார்த்தையால ஈஸியை விவரிச்சிட முடியாது. ஏலி ஏலினா சர்வலோக தகப்பனே, நீதிபரரே, உலகத்தை சிருஷ்டித்தவரே, சிங்காசனத்தில் வீற்றிருப்பவரே, எனக்கு அருமையான பிதாவே, என்னை ஏன்பா கைவிட்டீங்க? எல்லாரையும் மீட்க நினைச்சீங்க, உம்முடைய பிள்ளையா பிறந்த என்னை ஏன் கைவிட்டீங்க? அவர் கைவிடப்பட வேண்டிய அவசியம் இருந்தது. அவர் மறக்கப்பட வேண்டிய அவசியம் இருந்தது. அவர் அந்த இடத்திலே ஜீவனை கொடுக்கப்பட வேண்டிய அவசியம் இருந்தது. யாருக்காக? எனக்காக. நான் மன்னிப்பையும் மீட்பையும் நான் ஆசீர்வாதத்தையும் பெறும்படியாக அவர் சொல்லனா துயரத்தை ஜீவனை விட்டு அதை ஏற்றுக்கொண்டார். அந்த 9ஆம் மணி வேளையில் அவர் மரிக்கும் தருவாய் அவருக்குள்ளே வந்தபோது வாசிப்போம். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அல்லேலூயா. அவர் கைவிடப்படும்படியாகவே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறார். மரணத்திற்காகவே தன்னை
அர்ப்பணிக்கும்படியாய் ஜீவனோடு பூமியிலே அவர் சுற்றி திறந்து ஏற்றுக்கொண்டார். இந்த ஏழி ஏழி லாமா சபக்தனிக்கு நிறைய டிரான்ஸ்லேஷன்ல சொல்றாங்க, கிறிஸ்து இயேசு தமிழ்ல தான் பேசினாரு. ஏழி என்றால் எல், எல் என்றால் ஆதி கடவுள் என்று பெயர். எல் என்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். அவர் தமிழிலே அதை சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் அவர் மனிதர்களோடு பேசும்போது, அவர் யூத ஜனங்களோடு இஸ்ரேல் ஜனங்களோடு பேசின போது அவர் பயன்படுத்தின வார்த்தை எபிரேய வார்த்தை. அவர் ரோமர்களோடு பயன்படுத்தின வார்த்தை கிரேக்க வார்த்தை. அவர் கர்த்தாதி கர்த்தராகிய பிதாவோடு தேவனோடு பயன்படுத்தின வார்த்தை தமிழ் என்று சொல்லுகிறார்கள். ஏன்னா இந்த எல் எல் லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்ற போது அந்த வார்த்தையை அவங்க அந்த அமெரிக்காவில் உள்ள ஒரு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. எல் எல் என் கடவுளே என் கடவுளே என்னை ஏன் கைவிட்டீர்ன்ற வார்த்தை தான் அந்த ஆண்டவராக இயேசு பயன்படுத்தினார் என்று சொல்றாங்க. அதுக்கான நிறைய டெஃபினேஷன் இந்த பிபிசி நியூஸ்ல கூட அது வந்துச்சு. நீங்க யூடியூப்ல அதை சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். கடைசியாக இயேசு கிறிஸ்து பிதாவோட பேசின ஒரு வார்த்தை எந்த வார்த்தையா இருந்துச்சா? தமிழிலே இருந்ததாக சொல்லப்படுகிறது. அப்ப அந்த இடத்த அவங்க சொல்ற ஒரு டெலிவரன்ஸ் அந்த ஆராய்ச்சியில சொல்றாங்க, அவர்கள் கிறிஸ்து இயேசு எபிரேயர் யூதர்களோடு பேசின வார்த்தை எபிரேய பாஷை, ரோமர்களோடு பேசின வார்த்தை கிரேக்க பாஷை, பிதாவோடு பேசின வார்த்தை தமிழ் என்று சொல்லுகிறார்கள். அதைத்தான் எல் எல் என்றதான் ஏலி ஏலி லாமா சபக்தனி. ஏனென்றால் எல் என்றால் தமிழிலே சொல்லப்படக்கூடிய கடவுள் என்ற வார்த்தை. ஆதி கடவுள் என்றதுக்கு எல்லு தான் சொல்லுவாங்க. எல்லாயி, நீங்க பழைய ஆட்கள் கிராமத்து ஆட்கள் பார்த்தீங்கன்னா எல்லாயி என்ற பேர் வச்சுப்பாங்க. அந்த அந்த வார்த்தையில் என்னன்னா அந்த வார்த்தையோடைய தொடர்புடையது. அதனால இந்த காரியம் இப்படியா இருக்கிறது. தேவனுடைய பாடுகள் எப்படிப்பட்டது என்பதை அன்புக்குரிய ஆனந்தி சொன்னது போல என்ன, இந்த எல் சடாய் ஏலி ஏலி என்று சொல்லும் போது அவருடைய வேதனையை நாம் பார்க்கிறோம். எந்த இடத்துலையும் அவர் அதுலேருந்து என்ன செய்யல, ஸ்கிப் ஓவர் ஆகல. எந்த இடத்துலையும் அவர் அதுலேருந்து வெளியே போக விரும்பல. அதை ஏற்றுக்கொண்டவராக, அதை மனிதனுடைய சரீரத்திலே உடையவராக இருந்த போதும் அதை அனுபவிக்கும் போது சொல்லுவாங்க சில நேரம், தனக்குத்தானே வழி வந்தாதான் தெரியும். அப்படிப்பட்ட வேதனையின் மத்தியிலையும் அவர் தேவனிடத்திலே மன்றாடுகிறார். சுற்றி வேதனைப்படுத்துகிற மனிதர்களை குறித்து அவர் குற்றப்படுத்தவில்லை. இதற்கு காரியம் என்னன்னா, அன்றைக்கு ஆதாம் தான் பாவம் செய்த போது இதை யார் உனக்கு புசிக்க கொடுத்தது என்று சொல்ல போது முதலாவது நாம் பார்க்கிறோம், பாவத்தின் அடிப்படையின் ஆரம்பம் பழி சொல்லுகிற காரியம். என்ன சொல்லுகிறார் ஆதாம்? நீர் எனக்கு ஏற்படுத்தின ஸ்திரீயாகிய இவள் எனக்கு கொடுத்ததினாலே நான் புசித்தேன் என்று சொல்கிறார். தேவன் எந்த இடத்திலையும் தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிற மனநிலைக்கு நமக்காக அவர் என்ன செய்யறாரு? பரிந்துதான் பேசுறாரு. அந்த இடத்திலேயே அவர் என்ன செய்யறாரு? நம்மை குற்றப்படுத்தல. அப்பா, இவர்களுக்காக நான் வந்தேன், இவர்களுக்காக பாடுகள் பட்டேன், இவர்களுக்காக சிலுவை அடிக்கப்பட்டேன், ஆனாலும் இவர்களை நீங்க மன்னிங்க தான் சொல்ல கேட்டார். அந்த இடத்துல என்ன செய்யல? ஆதாமை போல, முதலாம் ஆதாமை போல அவர் ஏவாளை குற்றப்படுத்தினது போல கிறிஸ்து இயேசு சிலுவையிலே நம்மை குற்றப்படுத்தவில்லை. தன் பிதாவினதிலே அவர் மன்றாடி தன் வேதனை நீங்கும்படி கேட்டுக்கொண்டார்.